அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, உடல் உறவின் மூலம் நோன்பை விட்டால் என்ன சட்டம்? ஒருமுறை ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் ரமலான் மாதத்தில் பகல் நேரங்களில் என்னுடைய மனைவியுடன் உடல் உறவில் ஈடுபட்டு என்னுடைய நோன்பை முறித்துவிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு ஒரு அடிமையை உரிமையிடும் அளவுக்கு வசதி உண்டா? அந்த சஹாபி முடியாது, வசதி இல்லைன்னு சொன்னாங்க. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு தொடராக 2 மாதங்கள் நோன்பு பிடிக்க சக்தி இருக்கா? அந்த சஹாபி இல்லை என்றார்கள். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு 60 மிஸ்கீன்களுக்கு 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வசதி இருக்கா? அந்த சஹாபி இல்லை என்றார்கள். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்க வசதி இருக்கா? அந்த சஹாபி இல்லை என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு ஒரு ஈச்ச பழத்தை எடுத்து அந்த சஹாபி கொடுத்தார். கொடுத்து போட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஈச்சப்பழத்தை யாருக்காவது சதக்கா கொடுத்து நீங்க முறித்த நோன்புக்கு குற்ற பரிகாரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் யார் ஒரு நோன்பை விட்டு போட்டு, அநியாயமாக வீணாக யார் ஒரு நோன்பை விட்டு போட்டு வருஷம் பூராகவும் நோன்பு பிடிச்சாலும் அந்த ரமலான் மாதத்தின் ஒரு நோன்புக்கு அந்த வருஷம் பூராக நோற்ற நோன்பு ஈடாகாது. அன்பார்ந்தவர்களே, அப்போ ரமலானுடைய நோன்பு அவ்வளோ சிறந்த நோன்பு. அதனால் நோன்பை வீணாக்கவானம், அமல்களை கொண்டு, ஜிக்ருகளை கொண்டு, சதகாக்களை கொண்டு நோன்பை அலங்கரித்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உயர்ந்த சுவர்க்கத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தருவானாக. ஆமீன்.